குட்டீஸ், வெல்கம் டு அவர் ஜேஐபிகே டியூட்டர். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள். இருந்தாலும் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் அபவுட் மேக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன்ஸ். என்ன நினச்சிருப்பீங்க, அடிஷன்ஸ்னால் வந்து என்ன அடிஷன்னா ஒன்று தானே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நார்மல் அடிஷன்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று கேரி அடிஷன்ஸ்னு 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் அடிஷன்ஸ்னால் என்ன, கேரி அடிஷன்ஸ்னால் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடிஷன்ஸ்லாம் இப்போ ஃபார் எல்கேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்கூல் போகிறாங்க, நெக்ஸ்ட்டு எல்கேஜி போகிறாங்க. எல்கேஜியில் அடிஷன்ஸ்னு ஒரு சம்ஸ் வரும்போது குழந்தைங்களுக்கு எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு பேசிக்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எல்கேஜிலேருந்து ஃபார் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் அடிஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா? நம்பர் இது என்ன, வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு பார்த்தா 6, இது 2, திஸ் ஒன்று 5, திஸ் ஒன் 4. இப்படி இந்த ஒரு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடிஷனாக இருக்கட்டும், சப்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், மோர் தென் சம்ஸ் நம்ம பண்ணுறது கூட நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மேலே என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது. ஓகேங்களா? ஐடென்டிஃபை ஆகுதா உங்களுக்கு? ஓகே குட்டீஸ், 6. இப்போ பாருங்கள், 6ன்னும் போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்படி 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ நம்ம 6 லைன் போட்டுட்டோமா அப்படின்ட்டு அகெயின் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு லைன் லீவ் இட் பண்ணலாம், அந்த மாதிரி சான்ஸ் கூட வரும் ஒரு. ஓகேங்களா? அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு ரீசெக் பண்ணலாமா, நம்ம லைன் கரெக்டாக போட்டிருக்கோமான்ட்டு. 1 2 3 4 5 6. ஓகே, 6 லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கீழே என்ன நம்பர் இருக்குது, 2. இப்போ 2னா என்ன பண்ணலாம், 2 லைன் போடலாமா, 1 2 பாருங்கள், போட்டோம் பாருங்கள், 1 2. ஓகே, 2 லைன் போட்டோம், கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, what is the number, 8. Okay, again you have to count 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கரெக்டாக நம்ம 8 போட்டுட்டோம். 8 லைன் இங்கே இருக்குது. இப்போ 8 என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் வந்தாச்சு. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, 6 2 கவுண்ட் பண்ணால் வாட் இஸ் த ஆன்சர், 8. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க, 5. யூ புட் 5 லைன்ஸ். ஓகே, 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஹாவ் டு லைன்ஸ் போடும்போது ஸ்லோவாக போடணும். நெக்ஸ்ட்டு அந்த லைன் போட்டுட்டோமா, கரெக்டாக பண்ணிட்டோமா அப்படி 2 டைம் செக் பண்ணணும். ஓகேங்களா? 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 4. டவுனில் என்ன இருக்குது, 4. ஓகே, நம்பர் 1 2 3 4. ஓகே, அகெயின் செக் பண்ணுங்கள், 1 2 3 4. இப்போ ஓகே, இப்போ கரெக்டாக பண்ணிட்டோம். ஓகேங்களா? நமக்கும் ஒரு பிலீவ்னஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், கவுண்ட் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ 9 லைன் இருக்குது. இப்போ வாட் இஸ் த ஆன்சர், 9. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். 5 4 நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம என்ன ஆன்சர் நம்ம காட் பண்ணோம், 9. அப்போது ஆன்சர் ஆஃப் என்னது, 90 98ன்னு ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா? அப்போ திஸ் இஸ் த நார்மல் அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நார்மல் அடிஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கேரி அடிஷன். வாட் இஸ் த கேரி அடிஷன், கேரி அடிஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா இப்போ. ஓகே, வாட் இஸ் த நம்பர், 7. 1 2 3 4 5 6
7. Okay, again you have to check it. 1 2 3 4 5 6 7. Okay, next 5. 1 2 3 4 5. Okay, how many lines? 1 2 3 4 5. 5 lines. இப்போ செக் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. What is the answer? 12. 12 நெக்ஸ்ட் நம்ம இங்கே போடக்கூடாது, ஏன்னா திஸ் கேரி அடிஷன் கொஞ்சம் இதோடு கம்பேர் பண்ணும்போது நார்மல் அடிஷனோடு கம்பேர் பண்ண கொஞ்சம் லைட்லி டிஃபிகல்ட். என்னன்னு பார்க்கலாமா அதை? இப்போ பாருங்கள், நம்ம கவுண்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்தது? அகெயின் யூ ஹேவ் டு கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12. இந்த ஆன்சர் 12ன்றது செப்பரேட்டாக ஒரு இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கே ரைட் பண்ண வேணாம். இப்போ எப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளுது. நான் கேரி அடிஷனாக என்ன, இப்போ 7 5 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 12. இதை நம்ம எங்கே ரைட் பண்ணணும்? செப்பரேட்டாக ரைட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ரைட் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட்டு நார்மல் அடிஷனுக்கும் கேரி அடிஷனுக்கும். இப்போ நம்ம செப்பரேட்டாக போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ செப்பரேட்டாக போட்டோன்னே எந்த சைடு என்னென்ன சைடில் நம்பர் பாருங்கள். 1 2ன்னு இருக்குது. இப்போ 2ன்றது எந்த சைடு இருக்குது? ரைட் சைடு. ரைட் சைடுனா என்னது? சின்ன குழந்தை ஃபார் குட்டீஸ்க்கு உங்களுக்கு ரைட் சைடுனா என்னன்னு தெரியாது. ரைட் சைடுனா குட் ஹேண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம எந்த ஹேண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம்? சாப்பிட எப்படி யூஸ் பண்ணுவோம்? எந்த ஹேண்டில் சாப்பிடுவோம்? அப்போ எந்த ஹேண்டில் ரைட் பண்ணுவோம்? எந்த ஹேண்டில் பென்சில் நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சி 1 to 2 ரைட் பண்ணுவோம், அதுதான் ரைட் ஹேண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்ட் என்னது? லெஃப்ட் ஹேண்டுனா பேட் திங்ஸ், அதாவது ஏதோ ஒரு டர்ட்டியாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்டில் தான் நம்ம டச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏதாவது டர்ட்டியான ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, திங்ஸ் இருக்குன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? எந்த ஹேண்டு யூஸ் பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்டு. ஓகேங்களா? அதுதான் லெஃப்ட் ஹேண்டு. ரைட் ஹேண்டுனா யூ யூஸ் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் மீன்ஸ் பேட் திங்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் என்ன சைடு இருக்குது, என்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன நம்பர் இருக்குது? 2. இந்த 2வை தான் எடுத்து என்ன பண்ணணுங்க? ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸை தான் எடுத்து போடணும். லெஃப்ட் சைடு நம்பரை எங்கே போடணும் மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், ரைட் ஹேண்டில் இருக்கிற நம்பரை 2 இங்கே கீழே போட்டுட்டோம். லெஃப்ட் சைடு இருக்கிற 1 இருக்குங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 இருக்கு இல்லையா, 6க்கு மேலே போடணும். போட்டுட்டு ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். 7ம் 5ம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 12ன்னு நம்ம ஆன்சர் கிடச்சிச்சு. அந்த 12 ஆன்சரில் 2ன்றது ரைட் சைடு இருக்கிற நம்பரை கீழே போட்டுட்டோம். லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் எடுத்து 6க்கு மேலே, அதாவது நெக்ஸ்ட் டிஜிட்டில், ஓகேங்களா, அது மேலே போட்டுட்டு சர்க்கிள் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த 1ன்றது அந்த 1 இங்கே 1 தானே இருக்குது, இந்த 1 அகைன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 சேர்த்துக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? 6. 1 2 3 4 5 6. ஓகேங்களா? எத்தனை லைன் கரெக்டாக போட்டுக்கோங்க பாருங்கள். 1 2 3 4 5 6. ஓகே, 6 லைன் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 5. 1 2 3 4 5. இப்போ இந்த 5 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ செக் பண்ண மாதிரி செக் பண்ணலாமா? 1 2 3 4 5 5. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நம்ம கேரி, திஸ் இஸ் அ கேரின்னு சொல்லுவோம். இப்போ என்ன மீன்ஸ், இங்கேருந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் எடுத்து நம்ம இங்கே போட்டுவிட்டோமே, இது என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கேரி. கேரி மீன்ஸ் இதோட நம்பர், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பரை இங்கே எடுத்து போடுற, அது கேரின்னு நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகேங்களா? கேரி மீன்ஸ் இதோட மேலே இருக்குதுன்னு அர்த்தம். 6க்கு மேலே இருக்கிறத கேரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 6க்கு கீழே போடுறது தட் இஸ் நாட் கேரி. ஓகே, அப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை மேலே போடுறதுனால தான் இது கேரின்ற ஒரு நேமே வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த கேரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கேரி என்னதுன்னு இருக்குது? ஒன்றே ஒன்று இருக்குது. அப்போ இந்த 1 லைன் போட்டுட்டோம், 6 லைன் போட்டுட்டோம், 5 லைன் போட்டு. இப்போ டோட்டல் ஆட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, வாட் இஸ் ஆன்சர் இஸ் 12. அவ்வளோதான். ஓகேங்களா?
இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா, நார்மல் அடிஷன்ஸில் கேரி வராது, கேரி அடிஷன்ஸில் கேரி வரும். இதுதான் வந்து நார்மல் அடிஷனுக்கும் கேரி அடிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ எதுக்காக உங்களுக்கு இது இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா, நான் இது சாதாரண அடிஷன்ஸ் தானே அப்படின்னு மோர் தென் மெம்பர்ஸ் நினச்சிட்ருக்கோம். இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன்ஸ் இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது ஃபார் எல்கேஜி, ஃப்ரம் எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவங்களுக்கு ப்ராப்பராக இவங்களுக்கு இந்த அடிஷன்ஸ், நார்மல் அடிஷன்ஸு போட்டால் கேரி அடிஷன்ஸ் போட மாட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கேரி அடிஷன்ஸ்னால் என்ன, அது எப்படி லைன்ஸை போடணும், அந்த வர ஆன்சர் ரைட் சைடு எங்கே போடணும், லெஃப்ட் சைடு எங்கே போடணும்னு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ. ஓகே குட்டீஸ், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, டுடே ஹோம்ஒர்க்கு. ஓகே, அண்டர்ஸ்டூட குட்டீஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயின் ஒன்று சொல்லலை உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது என்ன சிம்பிள், ஃபஸ்ட்டு நீங்கள் சம்ஸ் பக்கத்தில் ஒரு சிம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த அடிஷன் சிம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சிம்பிள் சொல்லுவாங்க, இந்த சிம்பிள் நேம் என்ன, அடிஷன். சரி, அடிஷன்னா என்ன, அடிஷன்னா கூட்டல் அர்த்தம். தமிழில் வந்து கூட்டல்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து அடிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த சிம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு சம்ஸு நம்ம பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு சிம்பிள் கன்ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு திஸ் இஸ் த அடிஷன்னா, ஓகே ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போது ஒரு நம்பரோடு சேர்த்து ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா, அடிஷன், திஸ் இஸ் அ சிம்பிள்ஸ் நேம் இஸ் அடிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்குங்களா, நார்மல் அடிஷன்ஸ்னால் என்ன, கேரி அடிஷன்ஸ்னால் என்னன்ட்டு. ஓகேங்களா, டிஃப்ரென்ஷியேட்னு சொல்லிட்டேன். கேரினா இந்த லெஃப்ட் சைடு வர நம்பர் எடுத்து நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற நம்பர் மேலே போட்டால் அதுதான் கேரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கேரினா என்ன, நமக்கு பின்னாடின்னு இருக்குன்னு அர்த்தம், பின்னாடி அப்படின்னு அர்த்தம். கேரி பண்ணுறது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கேரி ஃபார் பேகு, உங்களுடைய புக்ஸில் எங்கே கேரி பண்ணுவீங்க, உங்களுடைய பேக் தானே பண்ணுவீங்க, கேரி அப் த லோடுன்னு அந்த மாதிரி. அதான் கேரினா ஒரு நம்பருக்கு பின்னாடி, இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்க்கு பின்னாடி அப்படின்ற மீனிங் தான் கேரினா. ஓகேங்களா, இப்போ இது அண்டர்ஸ்டூபிள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டூட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைக் தட் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், டுடே ஹோம்ஒர்க். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள், இதே தான், நார்மல் அடிஷன் அண்டு கேரி அடிஷன். ஓகேங்களா, நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க. நான் மென்ஷன் பண்ணலை, நார்மல் அடிஷன்ஸ் மென்ஷன் பண்ணல, கேரின்னு இந்த டாபிக் கொடுக்கல. சம்ஸ் பார்க்கும்போது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஓகேங்களா, இப்போ டுடே ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஹோம்ஒர்க்கு. ஓகேங்களா, என்னுடைய வீடியோ நேம் வந்து JIVK டியூட்டர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டுடேஸ் ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4 5 5 3 இதை ஆட் பண்ணுறீங்க. இது என்ன அடிஷன்ஸு, நார்மல் அடிஷன்ஸா கேரி அடிஷன்ஸா, நீங்கள் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 6 7 + 5 இது ஆட் பண்ணால் நம்ம என்ன எப்படி வரும், கேரி வருமா இல்லை வராத, நீங்கள் தான் அதை கெஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், சிம்பிள்ஸ் போட்டுக்கண்ணா. திஸ் இஸ் த அடிஷன் சிம்பிள். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு see the symbols. ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கிட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ.